பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எதுக்கு துக்கமா இருக்கிறீங்க? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிறகு துக்கமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். சரியா? இந்த இடம் பார்த்தீங்களா, நான் சொன்ன கொச்சின்ல, கேரளா மாநில கொச்சின்ல இருக்கிற யூத ஜெபாலயம். இங்கே எழுதப்பட்டிருக்கிற கொச்சின் பரதேசி சினகாக், built in 1568 ஓல்டஸ்ட் இன் த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப பழமையான ஒரு ஜெபாலயம். அந்த யூதர்கள் எப்படி இங்கே வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே வந்துட்டாங்க. சாலமோன் காலத்தில் கப்பல்களில் பொருட்களை கொண்டு வந்தாங்கல்ல, மயில் இறகுகள், வாசனை திரவியங்கள், இது மாதிரி உள்ள பைபிளில் இருக்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை பட்டு போன்றதெல்லாம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அப்போ சாலமோன் காலத்திலே வணிகம் நடைபெற்றிருக்கிறது இந்தியாவோடு. இந்த பொருட்களை சேகரித்து அனுப்ப பல யூதர்கள் இங்கே கொண்டு வரப்பட்டாங்க. சாலமோனுக்காக அவங்க இங்கிருந்து பொருட்களை சேகரித்து கப்பலில் ஏற்றி அனுப்புவாங்க. அப்போவே யூதர்கள் இங்கே குடி வந்துட்டாங்க. அதன் பிறகு இங்கேயே பலர் தங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலங்களில் இப்படி சிதறப்பட்ட யூதர்களும் இங்கே தங்கி இருந்திருக்கிறாங்க. தோமா முதலாவது இந்தியாவுக்கு வந்தபோது முதலாவது வந்த இடம் இந்த கேரளா மாநிலம்தான். ஏன் இங்கே அவர் வந்தார் முதலாவது அப்படின்னா, இங்கே யூதர்கள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது முதலாவது சிதறப்பட்டிருக்கிற இஸ்ரவேலரிடத்திலே போங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போ முதல் நற்செய்தி யூதர்களுக்கு அறிவிக்கப்படணும். அதன் பிறகு புறஜாதியாருக்கு அந்த ரட்சிப்பின் செய்தி சொல்லப்படணும் என்பதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். அதனால யூதர்கள் இங்கே இருக்கிறதுனால ஆண்டவர் தோமாவை இங்கே முதலாவது கொண்டு வந்தார். முதல்ல இந்த மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து இங்க இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட யூதர் அல்லாத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வந்தார். இதுல பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? உலகத்திலேயே முதலாவது தேவாலயம் கட்டப்பட்டது கேரளாவில் தான். வேற எங்கேயுமே தேவாலயம் இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டப்படவே இல்லை. பழமையான பழைய ஏற்பாட்டு கால தேவாலயம் எருசலேமில் இருந்தது. இந்த மாதிரி ஜெபாலயங்கள் இருந்தது. கிறிஸ்துவ தேவாலயம்னு கட்டப்படவில்லை. ஏன்னா அந்த ரோமருடைய காலத்துல அவங்க கிறிஸ்தவளுக்கு விரோதமாக இந்த அரசாங்கம் இருந்ததுனால எங்கேயுமே சர்ச்சு கட்ட முடியாது. ஆனால் முதல் தோமா இந்தியாவுக்கு கேரளாவில் தான் உலகத்திலேயே முதலாவது கிறிஸ்தவ தேவாலயம் கட்டப்பட்டது. 7 ஆலயங்களை அவர் கட்டி இருக்கிறார். அதிலே ஒரு ஆலயம் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது. அது அரைப்பள்ளி என்று அழைக்கப்படுவது இப்பவும் இருக்கிறது. தோமா கைகளினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அப்போ இவ்வளவு சிறப்பான இடம் இல்லை? சரி, இந்த நாள்ல ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றார் தெரியுமா? மத்தேயு 18வது அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த நாளில தேசிய குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டே. அதனால் அதை குறித்து ஒரு வேத வசனம் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றார், நீங்க மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகணும். சிறு குழந்தைகளை இயேசு கண் முன்னால நிறுத்தி இந்த சின்ன குழந்தையை போல மாறுங்க அப்படின்னு சொல்லுகிறார். மனம் திரும்பி உங்களுடைய பொல்லாத வழிகள் தாறுமாறுகளை விட்டு மனம் திரும்பி குழந்தைகளை போல மாறுங்க. சிறு பிள்ளைகளை போல ஏன் மாற சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, சின்ன குழந்தைகளை பாருங்க. ஒரு வயசுல இருந்து 2 வயசு 3 வயசுக்குள்ள குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு களங்கம் இருக்காது, கபடி இருக்காது. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள் ஆதி திருச்சபையில அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா கபடற்ற இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்க. கபடற்ற ஒரு இருதயம், இதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை பற்றி யோசிப்பதே இல்லை. ஆதி திருச்சபையில விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு கபடற்றவர்களாய் மாறினாங்க. அவனுடைய உள்ளத்துல யார் மேலும் கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, பெருமை இல்லை, பொறாமை இல்லை. எல்லாரும் நேசித்த ஒரு தெய்வீக சுபாவம் அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த மாதிரி மாறணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சின்ன குழந்தை எடுங்க, அதுக்கு பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது. சின்ன பிள்ளை ஒன்று சண்டை போட்டவர்கள் அடுத்த நேரம் தோளில் கை போட்டு கொள்ளும். அது மாதிரி உள்ளத்துக்குள்ள எதையுமே வைத்து கொள்ளாது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவரே, குழந்தை போல இருதயம் எனக்கு தாங்க, கபடி
கபடி இல்லாத, பொறாமை இல்லாத, பெருமை இல்லாத, இச்சை இல்லாத, பாவம் இல்லாத ஒரு சுத்த இருதயத்தை தாங்கன்னு கேளுங்க. அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, குழந்தைகள் விசுவாசத்தில் எப்படி இருக்கும் பாருங்களேன். எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பார்த்துக்கொள்ளும். அது மாதிரி விசுவாசம், குழந்தைகளை போல விசுவாசிக்கணும். நம்ம தான் கவலைப்படுறோம். சின்ன குழந்தைகள் எடுங்க, 2 வயசு குழந்தை காலையில் எழும்பும் போது இன்னைக்கு என்ன சாப்பிடுவேன், எனக்கு யார் பால் தருவாங்க, மில்க் யார் தருவாங்க, பிரெட் யார் தருவாங்க, எங்கப்பா ஏதாவது கவலைப்படுமா? நீங்கள் தான் உட்காந்து கவலைப்படுறீங்க, நம்ம தான் உட்காந்து கவலைப்படுறோம். சிறு பிள்ளைகள் எதை குறித்து கவலை? ஏன்னா எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, என் தேவையை கவனித்து கொள்ளுவாங்கன்னு விசுவாசம். அந்த மாதிரி விசுவாசம் நமக்கு இருக்கணும். எனக்கு இயேசு இருக்கிறாரு, எங்கள் பரம தகப்பன் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கொள்வார், நான் ஏன் கவலைப்படணும்? அந்த மாதிரி குழந்தைகளை போல நம்ம மாறணும். ஒப்பு கொடுப்போமா? இது ஒரே நாள் வராது. நீங்க தொடர்ந்து ஜெபிக்க 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 அந்த சுபாவம் உங்களுக்குள்ள வருமா? சிறு குழந்தைகளை போல ஒரு சுபாவம் வந்துடும். ஒரு கபடமில்லாத இருதயம் வரும், விசுவாசமுள்ள இருதயம் வரும், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற இருதயம். குழந்தைகள் எப்பவுமே பெற்றோரை தான் சார்ந்து கொள்ளும்ல, அது மாதிரி நாமும் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க மனம் திரும்பி குழந்தைகளை போல மாற விரும்புறீங்களா? அவனை கை வைத்து, இயேசுவே நானும் மனம் திரும்பி நீங்க சொல்ற மாதிரி குழந்தையை போல மாறணும், எனக்கு அப்படிப்பட்ட சுபாவத்தை தாரும். இந்த குழந்தைகள் தினத்துல இந்தியாவில் இருக்கிற, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, குழந்தைகளுக்கு எந்த தீங்கு செய்யாதபடி காத்து கொள்ளுங்க. குழந்தைகள் மீது உம்முடைய கரமிருந்து தாங்கி ஆசீர்வதித்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.